இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே. கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கலாம், எனக்காக வழக்காட, எனக்காக யுத்தம் பண்ண, எனக்காக பரிந்து பேச இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்டவர் இருக்கார். நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்முடைய காரியங்களை நம்ம ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் கூட ஒரு பாட்டு ஆக்ஷன் நம்ம பார்க்கலாமா? பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காக யுத்தம் செய்வார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சுகந்தி அம்மா நம்ம மத்தியில சாட்சி சொல்லும்படி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சி ஒவ்வொன்றுமே நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்கிறாங்க. அவர் செய்த அற்புதமான காரியங்களை நம்ம கேட்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். நம்புறீங்களா? நிச்சயமாக இவர்களுடைய சாட்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர்ப்பிக்கிற மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். அம்மாவை சந்திக்கலாமா? அம்மா பிரைஸ் லார்ட். அம்மா உங்க பேர் என்னம்மா? நீங்க எங்க இருந்துமா வர்றீங்க? என் பேர் சுகந்தி, சேலம் மாவட்டத்திலிருந்து கெங்கவெளியிலிருந்து வந்திருக்கேன். ஏசப்பாவோட அன்பை நீங்க எப்ப அறிஞ்சு கொண்டீங்க? ஏசப்பாவை நீங்க எப்ப சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க? உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை எங்ககிட்ட கொஞ்சம் சொல்றீங்களாம்மா? ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். பிசாசு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என்னை அலக்கழிக்கும். பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பேய் ஓட்டுறேன்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசுலயே என்னை அலக்கழிச்சு ஒரு 15 வயசு வரைக்கும் இந்த பிசாசின் தொந்தரவுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நிமித்தம் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் தற்கொலை கூட நான் போயிட்டேன். அந்த தற்கொலை சமயத்துல தான் நீங்க சர்ச்சுக்கு போனா கூட நல்லா இதுல இருந்து விடுதலை கொடுக்கலாமேன்னு கேள்விப்பட்டு நானும் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்குள்ள போகும்போதே என்னை அறியாத அந்த பாஸ்ட் பிரசங்கம் பண்ணவே என்னை அறியாத அந்த பிசாசு ரொம்ப என்னை அலக்கழிச்சு அது போறதுவே நான் பார்த்தேன். எல்லாத்த விட சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இயேசு, அவரு தான் இதை துரத்துறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்ப இவரை தான் நம்ம உண்மையான தெய்வமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விசுவாசத்துல அன்னையிலேருந்தே நான் சர்ச்சுக்குள்ள போக ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஆராதனைக்கு போக 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 என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வந்தது. அம்மா உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பிசாசின் பிடியில இருந்திருக்கிறீங்க. அந்த வாலிப வயசுல ஏசப்பா உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காங்க இல்லையாமா? அதுக்கு அடுத்து நீங்க உங்களுக்கு நிறைய பாடுகள் வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனாலும் எப்படிமா ஏசப்பாவை நீங்க உறுதியா பிடிச்சிட்டீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எனக்கு திருமணம் பண்ணிக்க ஒருத்தர் முன் வந்தாரு. ஆனா நான் அடியெடுத்து வச்ச நாட்கள் அங்க நான் எதிர்பார்த்த இது ஒண்ணு கூட சரியில்லை. எல்லாருமே என்னை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. திருமணம் ஆன அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்து வீசிங் ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீசிங்கால எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்.
என்னால் தாங்கவே முடியாது. ஏசப்பா என்னை எடுத்துருங்க, நான் உண்மையை நம்பி தானே வந்தேன், ஏன் எனக்கு இது மாதிரி அப்படின்னு நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அப்படியே செவுத்தல் அப்படியே சார்ந்து அப்படியே கூரை வீடு தான், வீடு கூட நல்லா இருக்காது, எல்லாம் ஒழுகு, சுற்றி ஒழுகு மழை தண்ணி. அந்த சூழ்நிலை அந்த வீசிங் நைட்டு ஃபுல்லும் இழுத்து அப்படியே என்னை ஒரு அலக்களிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருமே வந்து விசாரிக்க கூட ஆள் இருக்காது, எனக்கு ஹெல்ப் பண்ண கூட ஆள் இருக்காது என்னோட கணவரை தவிர. ஒரு நாள் வந்து என்னால் ரொம்ப முடியாத சூழ்நிலை, அன்று என்னை எடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு ஜீவனை கொடுங்க, எனக்கு குழந்தைங்களும் ஒரு குழந்தை அந்த எனக்கு அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய வளர்க்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் வியாதியில். அப்படிங்கும்போது நான் வந்து ஃபாஸ்டிங் போட ஆரம்பித்தேன். அன்று உண்மையை நான் உறுதியாக என்னை செத்தாலும் பரவாயில்ல, உமக்காக நான் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு வயராக்கி எனக்குள்ள நல்லா வேரூன்றி நின்றது. அம்மா, உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா வியாதினால ரொம்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் பாருங்க, அந்த வியாதியில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார்ல. விடுதலை தந்த ஆண்டவருக்கு நீங்க என்னமா செஞ்சீங்க? இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து எப்படி பிறருக்கு சொல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற இடங்கள்ல எல்லா இடங்களையும் ஏசப்பா அன்பா நான் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே ஒரு பக்கம் குழந்தைய வச்சுக்குவேன், மற்றதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தேன். ஏசு எனக்கு நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அதனால் நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குங்களா. அவங்க என்னெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப அடிப்பாங்க, பல குடும்பங்களை பிரச்சனைகள் உள்ள குடும்பங்கள்லாம் சந்தித்து இதை சொன்னது நிமித்தம் 5 குடும்பங்கள் ரட்சிக்கப்படுது, இன்னுமே அவங்க வந்து இருக்காங்க. நீங்க வந்து ஆண்டவர் செஞ்ச அந்த அற்புதத்தை மறக்காம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா வாழணும்னு சொல்லி அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்க சும்மா இருக்காம அவரோட அன்பை நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்களேன். அதை ஆண்டவர் கனப்படுத்தி இன்னைக்கு 5 குடும்பங்களை ரட்சித்து இன்னைக்கும் ஆலயத்துக்கு செல்லும் அளவுக்கு ஆண்டவர் அவங்கள மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் வந்து ஆண்டவரை பத்தி சொல்றதே இல்லைல்லம்மா, ஆனா நீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாடலா இருக்கீங்கம்மா. அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா மாறணும். அடுத்ததா உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்க்குற காரியங்கள்ல ஆண்டவர் வந்து எவ்வளவு மகிமையான காரியத்தை செஞ்சாங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்னம்மா? நினைக்க முடியாத அற்புதங்களை செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் குழந்தை 1/300 பிறந்து அந்த குழந்தையும் டாக்டருக்கு வந்து கைவிட்டாங்க. இந்த குழந்தை பொழைக்காது, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஆண்டவரே இம்மட்டும் எனக்கு வந்து நடத்தி இந்த குழந்தைய கொடுத்து இத்தனை பேர்த்துக்கு மகிமையா என்ன வச்சிருக்கீங்களே, இந்த குழந்தைய எப்படி சொல்றாங்களே டாக்டர், நீங்க பரம டாக்டர் ஆண்டவரே, இந்த குழந்தைய நீங்க உயிரோடு காப்பாற்றி வச்சா நம்முடைய நாமத்துக்கு மகிமையா நான் இதை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணும்போது அந்த குழந்தை 1/300 பிறந்த குழந்தை 4க்கு நாள் நல்லா ஆக்டிவா, எல்லா குழந்தைங்களை போல நல்லா ஆக்டிவா சுறுசுறுப்பா நல்லா வளர ஆரம்பிச்சது. அது எனக்கு ஒரு பெரிய ஆண்டு செய்த அற்புதம். அதுக்கப்புறம் 2வது ஒரு குழந்தை பிறந்தது, பியூலான்னு பொண்ணு பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி மாமியாரோ யாருமே வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட்டும் பொண்ணு அது அப்படி இருக்குது, 2வது பொண்ணு இப்படி இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே அந்த குழந்தையும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன், இந்த பியூலாவும் நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். மனுஷரால புறக்கணிக்கப்பட்டாலும் எல்லாரும் யார் தள்ளனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை எங்களை தள்ள மாட்டீங்க, என் குழந்தைங்களை தள்ள மாட்டீங்கன்னு நான் வளர்க்குறது எல்லாம் காலையில் எழும்புவேன், தலை மேலே கை வச்சு ப்ரே பண்ணுவேன். அன்றே இந்த பிள்ளைகளை நீங்கள் வந்து ஆளுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அர்ப்பணித்து வந்து ஆண்டருக்காக வளர்த்தேன். இன்னைக்கு உங்க ஜெபம் வீணாவே போகவே இல்லை. உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்துறாங்க. பியூலா இன்னைக்கு நம்ம கிராம மிஷினரி இயக்க ஊழியத்துல குடும்பமா ஊழியத்தை செய்யறாங்க இல்லையாம்மா. உங்க கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைங்களோட வாழ்க்கையிலேயே ஏசப்பா அற்புதமான காரியத்தை செய்யறாங்க இல்லையாம்மா. அடுத்து நீங்க இன்னும் நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாமா. நிறைய பேர் வியாதி வந்த உடனே சோர்ந்து போயிடுறாங்க, எனக்கு ஏன் இந்த வியாதி இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. ஆனாலும் நீங்க எல்லா வியாதியை எதிர்கொண்டு அதுலயும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து இன்னைக்கு உயிருள்ள சாட்சியா வச்சிருக்காங்க. அத பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் 3 பிள்ளைகளை அர்ப்பணிச்சு நான் வளர்த்திட்டு இருக்கும்போது என் சரீரத்துல பலவீனம் வர ஆரம்பிச்சது. 2வது இந்த 12 வருஷத்துக்கு முன்னிலிருந்து இந்த தொண்டையில வந்து கட்டி வர ஆரம்பிச்சிருது. ஆண்டவரே எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கட்டி என்ன இருக்குது, இதை போய் நீங்கள் பார்க்கலையானாங்க. அப்போ அந்த சூழ்நிலை பிள்ளைங்களை காலேஜ் அனுப்புறதா ஸ்கூல் அனுப்புறதா எல்லாம் சொந்தங்களும் யாருமே நேசிக்க ஆள் இல்லை. என்னை வந்து பார்த்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஒருவரும் முன் வரலை. எல்லாருமே கேட்டே பார்த்தேன். நானும் ஆண்டு இம்மட்டும் நடத்தி வந்தவர். இது வந்து ஆண்டு மரணத்துக்கெல்லாம் விட மாட்டார், அவருடைய நாம மகிமைக்காக தான் வச்சிருப்பாரு அப்படின்னு நான் 12 வருஷத்துக்கு முன்னையே நான் வந்து ஆண்டுகிட்ட நான் வந்து ஒரு விசுவாச அறிக்கை பண்ணணும். அன்றே இது எந்த இடத்துலையும் இதை குறித்து உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவர் அப்படின்ட்டு நான் நைட்டெல்லாம் ப்ரே பண்ணுவேன். இந்த கட்டி பெருசாக வர ஆரம்பிச்சது.
பார்க்குறவங்க எல்லாம் இது என்ன கட்டி தெரியலையே, நீ போய் டாக்டரை பாருன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஹைப்போ தைராய்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் விட்டீங்க, நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்ட்டாரு டாக்டர். அப்புறம் என்ன செய்ய அப்படின்ட்டு 3 வருஷமாக நானும் போராடி பார்த்தேன். இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும்னு எல்லா டாக்டருங்களை எல்லாத்துட்டையும் பார்த்தேன். உடனே அட்மிட் பண்ணணுங்கிறாங்க, உடனே வந்து ஆப்ரேஷன் இது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. ஆண்டவரை ஒரு 6 மாதத்துலேருந்து ஓவராக பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இது கேன்சர் அப்படின்னு அவங்களே அதை முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலெல்லாம் வர விட மாட்டீங்க ஆண்டவரேன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் தான் ரிசல்ட்டில் ஹைப்போ தைராய்டுன்னு வந்துச்சு. ஹெச்பி ரொம்ப மோசம், நீங்கள் வந்து தூங்கும் போதெல்லாம் பார்த்துக்குங்க, மூச்சு திணறல் எனக்கு அதிகமாக வந்துருச்சு அந்த ஹெச்பி லோ ஆனதும். அது மாதிரி டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க. எங்கள் பாப்பா தட்டி பாப்பா அம்மா ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லா வியாதி எல்லாமே நீங்கள் எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்து இந்த இடத்துல என் தலை நிமிர பண்ணினீங்களே, இந்த ஜனங்களுக்கு முன்பாக ப்ரே பண்ணிக்கிட்டே நான் இருந்தேன். ஹெச்பியும் லோவா இருக்குது, எல்லா ரிசல்ட்டும் லோ. ஆபரேஷன் பண்றதுக்கான வழியே இல்லாத வலி. ஆமா, உங்க சரீரத்துல அவ்வளவு பலவீனம், மூச்சு திணறல். அதான் இங்க இருந்து ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது, மூச்சு திணறல் இருந்திருக்குது. ஆமா, உங்க ஹெச்பி லெவல் குறைவா இருந்திருக்கு. ஆபரேஷன் பண்றதுக்கு வழியே இல்லாத ஆண்டவர் புதிய வழியை உங்களுக்கு உருவாக்கி ஆபரேஷன் சக்சஸ் ஆக்கி இதுவரைக்கும் உங்களை உயிரோட ஆண்டவர் வைத்திருக்காரு இல்லையாமா? ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லை. பாத்தீங்களாங்க, அவங்க கட்டி கேன்சர் கட்டின்னு சொன்ன பொழுது அது தைராய்டு கட்டி ஆகி ஆபரேஷன் முடிஞ்சு மூச்சு திணறல இருந்தாலும் ஹெச்பி லெவல் குறையா இருந்தாலும் அவங்க சரீரத்துல பல விதமான பிரச்சனைகள் இருந்த பொழுதும் ஆபரேஷன் நடந்து இதுவரைக்கும் இந்த தாயார சுகமா பத்திரமா ஆண்டவர் வைத்திருக்காரு. பாத்தீங்களா? உங்களுடைய உயிருள்ள சாட்சி. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய கிருபையையும் அவங்களுக்கு நிச்சயமா கொடுக்குமா? கிராம மிஷினரி இயக்கத்துல என் பொண்ணு மருமகனும் குடும்பமா அர்ப்பணிச்சு ஊழிய இந்த இடத்துல செய்யறாங்க, மிஷினரிகளை செய்யறாங்க. அது நிமித்தம் என்னை வந்து அழைச்சி இந்த இடத்துல புள்ளலக்கோட்டை இந்த ஊர். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி இது நடக்கும், இது இங்கே போவோம். இத்தனை யாருமே தெரியாத முகங்கள் எல்லாம் எனக்கு தயவு காட்டி, எனக்கு இறக்கம் காட்டி, அன்பா என்னை வந்து நேசித்து விசாரித்து இந்த இடத்துல நான் வந்து எனக்கு வந்து டாக்டர் மூலியம் தயவு கிடச்சி இந்த டேவிட் அண்ணா கிராம மிஷினரி இயக்கத்தின் மூலமாக இங்கே இருக்கிற லீடர்ஸுங்க, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகள் எல்லாம் மிஷினரிகள் எல்லாம் எனக்காக ப்ரே பண்ணி எல்லாம் இந்த இடத்துல எனக்கு சக்சஸா அந்த ஆபரேஷன் முடிச்சு கொடுத்திருக்கிறாரு. கிராம மிஷினரி இயக்கத்துக்கு நான் வந்து ஒரு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கண்ணீரோட பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு வியாதியில நீங்க இருக்கலாம். மருத்துவரை நான் பார்த்து சோர்ந்து போயிட்டேன், எனக்கு எந்த ஆப்ரேஷனும் நடக்கல, இந்த வியாதி சுகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க. சுகந்தி அம்மாவை சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாற்றினவர் உங்களையும் நிச்சயமா மாற்றுவாங்க. God bless you. இன்னைக்கு கூட உங்களோட ஆண்டவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாருன்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எதனால் கட்டப்படல தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்ற ஸ்திரீயோ அதை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயான அநேக நேரங்களில் நம்ம வீட்டை கட்டுறோம். ஆனால் சில நேரங்களில் புத்தியற்ற தன்மை நமக்குள்ள உருவாகுது. அது எதன் அடிப்படையில் உருவாகும்னா, ஒரு குணாதிசயத்தின் அடிப்படையிலையோ, இல்லை நம்மளுடைய கிரியையின் அடிப்படையிலையோ, இல்லை தூய்மையற்ற சிந்தனையின் அடிப்படையிலோ, ஒரு சூழ்நிலையின் அடிப்படையிலோ எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அப்படியாக நம்ம புத்தியற்ற ஸ்திரீயா சில நேரங்களில் காணப்பட்டுறோம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கஷ்டப்பட்டு குடும்பத்தை கட்டியிருப்போம். சின்ன புத்தியற்ற தன்மை என்ன ஆயிரும் தெரியுமா? அந்த வீட்டையே இடிச்சு போட்டுரும். நம்ம திருப்பியும் உட்காந்து கட்டுவோம், திருப்பி தப்பு பண்ணுவோம், திருப்பி பாவம் செய்வோம். இப்படியே கட்டி திருப்பி இடிக்க கட்ட அப்படின்னு நம்ம கை நேரே எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்போம். இன்னைக்கு கூட கர்த்தர் வந்து உங்களோடு கூட இடைப்படணும்னு நினைக்கிறார்.
எதனால நம்ம வீடு கட்டப்படலை, எதனால நம்ம குடும்பம் கட்டப்படலை, எதனால நம்ம சமுதாயத்துல கட்டப்படலை, எதனால நம்ம வேலையில கட்டப்படலை, எதனால எல்லா காரியத்திலும் நம்ம கட்டப்படலை. இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. இதுல கூட கர்த்தர் முதலாவதாக நம்ம வீடு கட்டணும்னா அதுக்கு எப்படி பிரயாசப்படுறோமோ அதே போல நம்ம இருதயமாகிய ஆலயத்தை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அங்க யார் வசிப்பா? நம்ம இயேசு கிறிஸ்து வசிக்க போறார். அந்த இடத்த கட்டுறதுக்காக நம்ம புத்தியுள்ள ஸ்திரீகளாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். புத்தியற்ற தன்மைகளாய் விளங்கக்கூடிய குணாதிசயங்கள் சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக குணத்தினால நம்ம கட்டப்படலை, அதே மாதிரி கிரியையினால கட்டப்படலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து சூழ்நிலையினால கட்டப்படலை, அதுக்கு அடுத்து என்ன தூய்மையற்ற இருதயத்தினால நம்ம கட்டப்படலை. இந்த 4 தலைப்பின் கீழ உங்களுக்கு ஆண்டவர் கூற இருக்கிற செய்தி என்னன்னா, முதலாவதாக ஏசபேலை பற்றி உங்களிடத்துல சில காரியங்களை சொல்றேன். ஏசபேல் யாருன்னா ஆகாமுன்ற ராஜாவுடைய மனைவி. அவர் இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தாரு. அவரோட மனைவி ஏசபேல். ஏசபேல் பொல்லாத விக்கிரகங்களை கும்பிட்டு வந்த ஒரு தூய்மையற்ற பெண்மணியா காணப்படுறாங்க. அந்த தூய்மையற்ற பெண்மணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆகாப் ராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சேதாரம் உண்டாகுது. என்ன பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், ஒவ்வொரு குணமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவங்களுடைய குணம் ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, மூர்க்க வரி கொண்டதா இருந்துச்சு. கோபமுடைய பெண்மணியா காணப்பட்டாங்க. அதே மாதிரி தூண்டிவிடக்கூடிய பெண்மணியா காணப்பட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம், ரத்த பலியை சுமக்கிறவங்களா காணப்பட்டாங்க. ஏசபேல் ஃபர்ஸ்ட் மூர்க்க வரி கொண்டவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய குணாதிசயம் எப்படி விளங்குது அப்படின்னு பார்த்தா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது, இதுல நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளை கொல்லக்கூடிய ஒரு மோசமான காரியம் ஏசபேல்ட்ட இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து எலியான்றவ ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயப்படுறவங்க. அவங்கள கூட அவர் மிரட்டுற காரியம், கோபம். அவளுக்கு எப்படி கோபம் உண்டு இருந்துச்சுன்னா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஏசபேல் எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அப்ப என்னன்னா, நான் நிச்சயமா உன கொலை பண்ண போறேன்னு சொல்லி கோபப்பட்டு பேசினாங்க. தீர்க்கதரிசியை கொண்டாங்க. அதே மாதிரி எலியாவையும் என்ன செய்யறாங்க, கோபம் கொண்டு கொல்ல பாக்குறாங்க. அடுத்து 3ஆவது அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, நாபோத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் திராட்சை தோட்டம் வச்சிருந்தாரு. ஆகாபுக்கு ரொம்ப ஆசை அந்த தோட்டத்து மேல. அப்ப என்ன செஞ்சாருன்னா, அவங்கிட்ட போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ஏழை ராஜாவே, எனக்கு இது ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதை கூட அவர் பார்க்காம எனக்கு இது வேணும்னு ரொம்ப என்ன செய்யறாருன்னா மனசு சஞ்சலப்படுறாரு. உடனே அவங்க மனைவி என்ன சொல்றாங்க தெரியுமா, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம், அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டாங்க. இப்படிதான் நீங்க நிறைய நேரங்கள்ல உங்க ஹஸ்பண்ட போய் கேட்பீங்க, என்ன ஆச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க, எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்வீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது உங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு அநியாயமான காரியத்தை செஞ்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, நீங்க செஞ்சது தப்புப்பா அப்படின்னு சொல்லாம, நீங்க செஞ்சது ரைட்டு, நீங்க நிச்சயமா உங்களுக்குரியதை நான் செய்யறேன்னு சொல்லி எசபேல் என்ன செய்யறாங்க, அந்த காரியத்தை தனக்குரியதா எடுத்துட்டு அவங்கள என்ன செய்யறாங்க தெரியுமா, நாபோத்தை ஒரு உபவாசம்னு ஒரு பேர் சொல்லி அவங்கள கொல்றாங்க. அது இரத்த பலிக்கு ஆளாகுதல். நீங்க கூட நிறைய நேரங்கள்ல உங்களுடைய நிலங்களோ இல்ல யாருடைய நிலமோ இல்ல யாருடைய பணமோ யாருடைய புகழோ ஏதாவது ஒண்ண நீங்க பறிச்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்டு அதை பறிச்சு கொண்டிருக்கிறீங்களா? அப்படி பறிச்சு கொண்டிருந்தா இன்னைக்கு நீங்க ஆண்டவரால பேசப்படுறீங்க. நாபோத்தை போல அவங்களுடைய ரத்த பலிக்கு அவங்க மனசுலயே கஷ்டப்பட்டுட்டாங்கனாவே அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா, நமக்கு அந்த ரத்த பலி சுமரும். நாபோத்து கொல்லப்பட்டது போல நம்மளும் என்ன செய்வோம், அந்த ரத்த பலிக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏசபேலை போல இன்னைக்கு நீங்க காணப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க திருத்தி கொள்ளுங்க. நிச்சயமாவே உங்ககிட்ட ஆண்டவர் இடைபெறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவளுக்கு எப்படிப்பட்ட காரியம் அவனுக்குள்ள இன்னொன்னு இருந்துச்சு அப்படின்னா, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல. அப்ப ஏசபேல் சொல்லி
தூண்டி விட்டு நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கறத செஞ்சு என்ன ஆகுதுன்னா, ஆகாபுன்னு ஒரு ராஜா அவங்கள பத்தி ஒரு கேவலமான ஒரு காரியம் உருவாகுது. எப்படிப்பட்ட கேவலமான வார்த்தை பாருங்க. இது போல, இந்த ஆகாபை போல, விற்று போட்ட ஆகாபை போல, சரியா, பொல்லாப்பானதுக்காக தன்னையே விற்று போட்ட ஆகாபு போல ஒருவனுமே இஸ்ரவேல்ல இல்லையா. அப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல உங்க அப்பா அம்மாவை பத்தியோ, இல்ல அத்தையை பத்தியோ, மாமாவை பத்தியோ, இல்ல உங்க பிள்ளைங்களை பத்தியோ, இல்ல உங்க சொந்தக்காரங்களை பத்தியோ ஏதாவது உங்க கணவர்கிட்ட நீங்க தூண்டி விட்டுருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. தூண்டி விட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அதுவும் ஒரு மோசமான செயலாக முடிவடையும். ஏன்னா அதனால உங்க கணவருக்கு இதே போல கெட்ட பேரு உருவாகும். நீங்க ஆகாப போல இப்படி ஒரு கெட்ட பேரை உங்களுடைய கணவருக்கு செய்யணும்னு நீங்க நினைச்சா, நீங்க இன்னைக்கு வரையும் நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. நீங்க தூண்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இனி ஆண்டட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாவே உங்களை என்ன செய்வாரு, உங்களுடைய குணங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆனா கடைசியா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைங்கனே, என்னை கண்டுபிடித்தாயோ என்று அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாய்களும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. இப்படி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவங்கள எசபேலை குறித்தும் அவங்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமா. நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததி நிச்சயமாவே பாதிக்கப்படும், நீயும் செத்து போவ, அதே மாதிரி உங்க மனைவி செத்து போவா. அப்ப விளைவு என்னவா இருக்கும்னா, நம்ம கோபம் படக்கூடாது, மூர்க்க வெறி கொண்டவங்களா இருக்கக்கூடாது, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஃபேவரா செய்யறோம்னு நினைச்சிட்டு அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பான வழியில ஆலோசனை சொல்லியிருக்க கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, தூண்டி விட்டுறக்கூடாது. தூண்டி விடுறதுனால கடைசியான விளைவு என்ன, அவங்க யாருமே இப்ப உயிரோட இல்லை. இப்ப ஏசபேலும் என்ன இல்லை, உயிரோட இல்லை, ஆகாபும் உயிரோட இல்லை, அவங்க சந்ததியுமே அதே போல செத்து போனாங்க. அப்ப நம்ம குணம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, நம்மளுடைய கிரியை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுன்னு அடுத்து ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம். அவங்க யாருன்னா அத்தாலியா. அத்தாலியா யாருன்னு தெரியுமா? ஏசபேலுடைய மகள். ஏசபேல் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அவங்க 100 பேரை கொல்ல சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? நீங்க வாங்களே, 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். அகசியாவின் ராஜாவாகிய அத்தாலியால் தன் குமாரனை இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சம் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். இவங்க தான் கையினாலேயே தான் சந்ததி ஃபுல்லாவே அழிச்சு போட்டாங்க. சந்ததி அனைத்துமே என்ன செய்து கொல்லப்படுது, இவங்க கைகளினாலே கொல்றாங்க. அம்மா எப்படிப்பட்ட காரியம் செஞ்சா மகள் எப்படிப்பட்ட காரியம் செய்யறாங்க பாருங்க. அப்ப நம்ம கூட ஒரு தாயா இருக்கும், நம்ம மகளை எப்படி வளர்க்கணும், நம்ம மகனை எப்படி வளர்க்கணும், நம்ம கிட்ட இருக்க குணாதிசயம் நிச்சயமாவே என்ன செய்யும், அந்த மகளுக்கு கடத்தப்படும், மகனுக்கு கடத்தப்படும்னு நினைச்சு தயவு கூர்ந்து நம்ம கிரியையினால நம்ம பாவம் செஞ்சிடவே கூடாது. அப்படி செஞ்சுட்டோம்னா இது மாதிரிதான் அத்தாலியா போல என்ன செய்வோம், அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மகன். தீய குணத்தை நீங்க விதைச்சிங்கன்னா தீய குணத்தை தான் அறுப்பீங்க. நல்ல குணத்தை விதைச்சா நல்ல குணம் மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்க, அறுவடை செய்வீங்க. அதனால இன்னைக்கு கூட ஏசபேல் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க, அவங்க குணங்கள்னால பாதிக்கப்பட்டது மாதிரி அவங்க கிரியையினாலே என்ன செஞ்சாங்க, அத்தாலியா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க. இந்த கிரியைகள் அவங்கள கடைசியா அவங்களும் இறந்து போனாங்க. அந்த சந்ததியே, அந்த வம்சமே ஆண்டவர் சொன்ன மாதிரி இல்லாம போச்சு. அடுத்து ஒரு பெண்மணியை நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கோம். நியாயாதிபதிகள் முன்னாடி நீங்க பாத்தீங்க 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மனோவாவுக்கு குழந்தையே இல்லாம இருக்கும். அப்ப தேவதூதன் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பெறுவாங்க, நீங்க என்ன செய்யணும்னா அவங்கள நசரேய விரதம் மேற்கொள்ற ஒரு மகனா நீங்க வளங்க, ஆண்டருக்கு என்று வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிறைய நசரேய விரதத்துல போட்டிருக்கும். அப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வாலிப வயசு வருது, வாலிப வயசு வரும்போது அவனுக்கு ஒரு பெண்ணு மேல ஆசை வருது. அப்ப அவன் என்ன சொன்னான்னா 14ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் இடத்திற்கு ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது இல்ல, அவங்க சொல்றாங்க இல்ல, எனக்கு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறான். வற்புறுத்தி கேட்கும் போது அவங்க தாய் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கணும்,
தயவு செய்து தம்பி நீ இப்படி செய்யாத, இது தப்புன்னு சொல்றாங்க. திருப்பி என்ன பண்ணிருக்கணும்னா, அவன் கேட்கலன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, நீங்க கொடுத்த பிள்ளை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் கையில கொடுத்துருக்கணும். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? அவங்க அப்படி செய்யல. இவன் கூப்பிட்ட தேசத்துக்கு திருப்பி அவங்களும் சேர்ந்து போறாங்க. இது அவங்க சூழ்நிலை கைதியாகி போயிட்டாங்க. அநேக நேரங்கள்ல நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம்? சூழ்நிலை கைதியா ஆக்கப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா நான் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா நான் ஒரு காரியத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க ஒரு பிள்ளைய ஒரு காலேஜ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போகும்போது, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க போகும்போது அவன் கேட்கிறான், இந்த படிப்பை தான் நான் படிப்பேன், இல்ல இந்த காரியத்தை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ உங்களுக்கு அது என்ன செய்யாதுன்னா, இது சரியானதா இல்லையேன்னு தோணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, இதை நிச்சயமா என்ன செஞ்சிருவீங்க? தம்பி நீ செய்யற தப்பு, பாப்பா நீ செய்யற தப்புன்னு நீங்க என்ன செய்வீங்க? தட்டி கொடுத்து வேணான்னு சொல்லுவீங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, இல்லம்மா ஒரு தடவை பாருங்களேன், நான் நல்லா படிச்சு காமிப்பேன், இல்ல நல்லா செஞ்சு காமிப்பேன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன செய்வீங்க? சரி நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல, அதுக்கு பதில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்க பிள்ளையோ உங்க மகனோ யாரும் உங்கள்கிட்ட கேட்கலனாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஆண்டவர் என்னுடைய சித்தத்தை என் பிள்ளைக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லணும். அப்படி வெளிப்படுத்தி சொல்லும் போது நிச்சயமாகவே அந்த சூழ்நிலை கைதியா நீங்க ஆக்கப்பட மாட்டீங்க. அப்ப சரின்னு சொல்லியிருந்தாலும் நீங்க ஜெபிக்கும் போது அவனுடைய மனநிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்ப கர்த்தர் மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சா நிச்சயமாவே நீங்க என்ன செய்யணும்னா, உங்க பிள்ளைங்க ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து நீங்க அந்த நேரத்துல கர்த்தரிடத்துல கேட்டீங்கன்னா நிச்சயமாவே உங்களுக்கு விடுதலை தருவார். அடுத்தது என்னன்னா, தூய்மையற்ற இருதயத்தினாலே நாம் கட்டப்படவில்லை. என்ன தூய்மையற்ற இருதயம் அப்படின்னு பார்க்கலாமா? சிரேஷ் அப்படின்றவங்க யாருன்னா ஆமானுடைய மனைவி. ஆமானுடைய மனைவி தப்பான காரியத்தை அவங்களுடைய கணவருக்கு செய்யறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. அதாவது அந்த ஆமன் யாருன்னா, ஆகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தகுதியில இருக்கக்கூடிய ஆமானுடைய மனைவி செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மொர்தேகாயின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்னால இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. அப்படி இருக்கும்போது அவர் நமஸ்கரிக்கல, ஆமான நமஸ்கரிக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமா பல காரியங்களை செய்யறாரு. அப்படி செய்யும் போது அதை எல்லாத்தையுமே சிரேஷ் கேட்கிறாங்க. சிரேஷ் கேட்கும் போது எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கு தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரனும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தேகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். தாழ்ந்து போக தொடங்கினீர்னு ஒரு வார்த்தை நம்ம ஏத்தி விடுறோம். எப்படி ஏத்தி விடுறோம் தெரியுமா? ஏங்க உங்க வேலையில பாருங்க, உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சவன் இன்னைக்கு அவன் உங்களுக்கு முன்னாடி பெருசா இருக்கான். அவனை நீங்க அவன் இப்படி ஏறிட்டு இருக்கான், இப்படி மேல ஏறி உயர்ந்துகிட்டே இருக்கான், நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்களேன்னு சொல்லி அவங்களுடைய மனதை ஏத்தி விடுறது, இன்னொருத்தவங்களுக்கு விரோதமா ஏத்தி விடுறது. தன் கணவரை மற்றவனுக்கு விரோதமாய் ஏற்றி விடக்கூடிய சூழ்நிலை. அப்ப ஏற்றி விட்டோம் அப்படின்னா அவருக்கு மனசுல என்னன்னா, என் மனைவியே இப்படி சொல்லிட்டாளா, நிச்சயம் அவனை ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கொலைவெறி உருவாகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும். பல நேரங்கள்ல நம்மளும் இதே மாதிரி ஏத்தி விட்டுருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட சிரேஷின் மூலமாய் நீங்க தெரிஞ்சு கொள்ற காரியம் என்ன தெரியுமா? அவங்க யார் விரோதியா இருக்காங்களோ அவங்கள பத்தி தப்பான காரியங்களை சொல்லி 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 ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கடைசி அவங்களுடைய விளைவு என்ன தெரியுமா? அப்படியே சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தினால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பயங்கருக்கு செய்தார்கள். யூதர் சூசான் அரண்மனையிலும் 500 பேரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அப்ப என்னன்னா, அவங்களுடைய 10 குமாரரையும், யாரு சிரேஷுக்கும் ஆமானுக்கும் பிறந்த 10 குமாரரும் கொல்லப்படுறாங்க. இப்படிதான் நம்ம பல நேரங்கள்ல பல வேளைகள்ல இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம தூண்டி விட்டு ஏவி விட்டு சூழ்நிலை கைதி ஆக்கப்பட்டு அதே மாதிரி நம்ம குணத்தினால பாவம் செய்து இப்படி செஞ்சுதான் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்ம வீட்டை கட்டாம, நம்ம குடும்பத்தை கட்டாம, நம்ம பிள்ளைகளை கட்டாம, நம்ம கணவரை கட்டாம நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிச்சயமாகவே நீங்க இன்னையில இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் புத்தியுள்ள ஸ்திரீயா உங்களை அஸ்திபாரமா கொண்டு என் வீடு கட்டப்படணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த பெண்களுக்கான செய்தியிலே நாங்கள் எதனால் கட்டப்படவில்லை? எங்கள் குணங்களினாலும், எங்கள் சூழ்நிலையினாலும், எங்களுடைய தூய்மையற்ற இருதயத்தினாலும்,
அதே போல சுவாமி ஆண்டவரே, கிரியையினாலும் நாங்கள் கட்டப்படவில்லை கர்த்தாவே. இந்த நாளில் உம்மிடத்துல நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும் உங்க கையில ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீங்களே எங்களை உம்முடைய அஸ்திபாரமா வச்சு எங்களை கட்ட வைங்க சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.